சூதுகோம்பில் ஒர்க் பண்ணதுனால அங்கே நான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் என்னென்னா அங்கே எல்லாருமே ஓடிக்கிட்டே இருந்தோம். அங்கே நிற்கிறதுக்கே நேரம் இல்லை. படம் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் படத்தை. ஒரு 45 நாள் அந்த படத்தை முடிச்சதுன்னா அவ்வளோ தூரம் ஓட்டமாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு நின்று நிதானமாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. செட்டில் உட்காந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ண முடியுது. அப்போது எனக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நான் என்னுடைய வழியில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதும் அந்த சீரியல் ஒர்க் பண்ணதும் படம் ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு அனுபவத்தை சேர்த்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். சில பேர்னால படம் டைரெக்டாக ஒர்க் பண்ண முடியாமல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாமல் போகியிருந்தால் கூட நீங்கள் சினிமா பண்ணுறதுல எந்த தடையும் கிடையாது. ஏன்னா சினிமாவை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் சென்னை வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஊர்லேயே இருந்து சினிமாவை கற்றுக்க முடியும். அதை கூர்ந்து கவனிச்சா போதும். சினிமா தொழிலை கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே சென்னை வர வேண்டியதாக இருக்குது. அப்போ சினிமா தொழிலை கற்றுக்கிறது அதுவும் ஒரு அங்கமாக இருக்குது ஒரு டைரக்ஷனில். இதை நம்ம வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த இதுகளை வந்து நீங்கள் கேட்டும் நீங்கள் வந்து என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த குழுவை கையாளுறது ப்ளஸ் கால் சீட்டுகள் வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணி நிறையா படம் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணி டைரக்டராக கூட ஒருத்தர் வந்துடுவா. அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் சீட்டாக ஒர்க் பண்ண முடியாமல் எவ்வளோ படங்களில் சொதப்பல் வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஆர்டிஸ்ட்டை வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட்டை பூரா எல்லாரையும் காலைல வர வச்சுருவாங்க. சில பேர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து ஷூட்டிங் மதியானத்துக்கு மேலே தான் இருக்கும். அவங்களால டைம் கால்குலேட் பண்ணி சொல்ல தெரியாது. அவங்க காலையிலேருந்து வந்து மதியானம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நடிப்பாங்க. இதில் வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாடிக்கையாக வச்சுருந்தீங்கன்னா இதுவும் ஒரு இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. இதுவே பெரிய ஆர்டிஸ்ட் படத்துலலாம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே முடியாது. அவங்க எத்தனை மணிக்கு அவங்களுக்கு நம்ம ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணுறோமோ அத்தனை மணிக்கு தான் அவங்க வர வைக்க முடியும். அப்போ எத்தனை மணிக்கு அவங்கள ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியறதுக்கே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த சீனை நம்ம எவ்வளோ நேரம் எடுப்போம், சுவிட்ச் போட்ட மாதிரி எதுவும் நடந்துடாது. ஸோ இந்த கால் சீட்டுகள் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்து டைம் கரெக்டாக கொடுத்து, ஏன்னா நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு லைட் பாய் நம்மளை குறுகுறுன்னு பார்த்தா கூட நமக்கு அவ்வளோதான். ஏன் அப்படி பார்க்குறான், எதுவும் தப்பாக பண்ணுறமோ, அவனுக்கு எதுக்கு போய் லைட்டாக கேளுங்கடா, ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்காண்டான்னு தோணும். அவன் ஏதோ பார்த்துருப்பான். ஆனால் நமக்கு வந்து என்ன, அந்த ஒவ்வொரு கண்ணும் நமக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து நம்மளை வந்து இது பண்ணும். ஏன்னா நம்ம வந்து பெரிய ஒரு இயக்குனருடைய மகனோ பெரிய ஒரு திரை ஆளுமையோடைய குழந்தைகளோ கிடையாது. இல்லை, நம்ம வந்து இயல்பாக வந்திருப்போம். ஒரு வேலை செய்யும்போது நம்மளை இப்படி எல்லோரும் 4 பேர் சுற்றி வர பார்க்கும்போது மேபி அவன் இயக்குனராக வந்திருப்பான், அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது, கடுப்பாக கூட இருக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க, என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பிரச்சனைனா, நம்ம வெற்றி அடைய வேணுங்கிறது இப்படி பல பேர்த்துடைய சினிமாவுக்கு வர முடியாமல் வெளியே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த பல பேருடைய மனசையும் நம்ம நிறைவு செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்லா எடுக்கலன்னா கூட அவன் அங்கிருந்து திட்டுவான், நான் இதை விட நல்லா எடுப்பேன், நான் போக முடியல, இவனுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. மேபி நம்ம நல்ல படம் எடுத்தால் தான் அவன் ஆத்மா கொஞ்சம் சாந்தியாக இருக்கும், பரவாயில்ல நல்லா எடுத்துட்டான் அப்படின்னு. ஸோ நம்ம நல்ல படம் எடுக்கிறது சினிமாவுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுகளெல்லாம் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல் படம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருக்கும். திடீர்னு ப்ரொடியூசர் செட்டுக்குள்ள வந்துட்டாலே நம்ம ஒரு பதட்டமாயிடும். எனக்கு நலன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட தான் வச்சுருக்கோம், அவர் ஏதாவது நினைப்பாரோ அப்படின்ட்டு நான் முன்னாடி போய் சொல்லுவேன், சார் இப்படி தான் பிளான் பண்ணால் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்பாரு. ஒரு 2 தடவை தான் வந்திருக்காரு. அவர் வரும்போதே கொஞ்சம் இப்படி இருக்குது, அது நம்ம சைக்காலஜிக்கல் தான். அப்போ அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளை லைட்டாக கொஞ்சம் சில இப்போ இதுக்கு நமக்கு ஒரு நம்மளுடைய மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கும் அந்த குழுவில் போய் நின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஹாலுக்கே போகிறோம்னா நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே ஒட்டுமொத்த பேர் நம்மளை தான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா பழகிடுவீங்க. அது மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுமே இருக்கும். ஒட்டுமொத்த ஆட்களுமே அங்கே உங்களுடைய குரல் எதிர்பார்த்து நிற்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, இயல்பாகவே நம்ம மேலே நமக்கே ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர் கூடிடுது. பட் இதை நீங்கள் எப்படி ருமானியோடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற கால அளவை பொறுத்து தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அது மாதிரி நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நாள் இருக்க நமக்கு இந்த இயல்பு வர ஆரம்பிச்சிடும். ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதுனுடைய டோட்டல் கொரிய புரிஞ்சிடும். நுழைஞ்சாவே என்ன எல்லா கிராஃபும் அப்படியே நமக்கு ஓப்பன் ஆகிடும். அது ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப தெளிவாக இருக்கும். படம் ஒர்க் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு மனதுக்கானதானே தவிர படத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி இது தெரியாட்டி கூட நீங்கள் வந்து சமாளிக்க முடியும். ஒரு நல்ல கோ டைரக்டரு அப்படிலாம் நம்ம சப்போர்ட் வச்சு கூட நம்ம அதை பண்ண முடியும்.
ஸ்பாட்டில் திடீர்னு நடக்கிற இடையூறுகளுக்கு இந்த ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கிறது இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய இதுதான். இது இந்த ஸ்பான்டனியஸாக ஒரு முடிவு எடுக்கிற திறமை நமக்கு இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக போகும். இல்லைனா ஒரு இப்போ வழக்கமாக சொல்லுவாங்க, இப்போ பழமொழியாக சொல்லுவாங்க, சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா வந்து கல்யாணம் நின்றுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் சீப்பு ஒழிச்சு வச்சிங்கன்னா கல்யாணம் சீன் நின்றும். அந்த சீப்பு ஒருத்தன் கொண்டு வர வரைக்கும் அந்த சீன் நின்றுட்டுருக்கும். சீப்பு எங்கடான்னா, சார் அது அங்கே வச்சேன், பேக்கில் வச்சா காமிச்சாங்க, அந்த சீப்பு வர வரைக்கும் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கே ஒரு இதை தேடி தந்துடும். அப்போ ஆக்டருக்கு பார்ப்பாரு, இது கூட எடுத்துக்காமல் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி ஆகும். ஒரு சின்ன ஒரு பொருள்னாலேயே கூட ஒரு படப்பிடிப்பில் பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது, அப்போ அந்த சீப்பே தேவைப்படாமல் அந்த சீனை எப்படி மாற்றுறதுன்னு உடனே ஒரு முடிவு எடுத்துரும். நம்ம சீப்பு காணாமல் போன விஷயமே எவனுக்குமே தெரியாது, நம்ம காதுக்கு வரும். அப்படியே மேனேஜ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் ஸ்பாட்டில் வந்து நம்ம பண்ண வேண்டியதாகும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இது மாதிரி படம் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வந்து அந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும். இதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும் போது உங்களால் கொஞ்சம் எடுக்க முடியும். என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த டைரக்டர் பொசிஷனுக்கு போய் நீங்கள் வந்து நிற்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு விதமான நடை தான். நீங்கள் என்ன தான் மேட்சை பக்கத்தில் நின்று பார்த்துருந்தாலும் நம்ம போய் கையில் பேட் பிடிச்சி நிற்கும் போது தான் அந்த பாலை எதிர்கொள்கிறது. அதுக்கு நம்ம டெய்லி பயிற்சி செய்கிற மாதிரி தொடர்ச்சியாக இந்த பயிற்சி வந்து அவசியம். உண்மையிலேயும் பயிற்சி மட்டும்தான் நமக்கு வந்து இதை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இராணுவ வீரனுடைய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, நாட்டுக்காக போய் சேவையை செய்கிறதுன்னு, அதோட ஒரு பெரிய இது கிடையாது. உயிரை துச்சமாக மதித்து அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மனுஷங்கிறதுக்காக போனதை அவங்களே துப்பாக்கி கொடுத்துட மாட்டாங்க. இராணுவ பயிற்சியை கொடுத்து தான் அவங்ககிட்ட துப்பாக்கி கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த கூடுதல் சிரத்தையான அந்த பயிற்சிக்கு நம்ம தயாராக தான் போய் ஆகணும். இப்போ சினிமாவும் ஒரு பயிற்சியை கேட்குது. அந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து எந்த வகையில் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா யாரும் வந்து உங்களை சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் இவ்வளோ பயிற்சி எடுத்துருக்கிறியா அப்படின்னு. நமக்கு நாமளே அந்த பயிற்சி எடுத்துருக்கோமாங்கிறத நம்ம கேட்டு பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிற்க போகிற வரிசையில் நிற்க போகிற ஆட்களை விட நீங்கள் எப்படி சிறந்த ஆள், அதை விட கூடுதலாக உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நம்ம தான் வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக இந்த பரிசீலனையை நீங்கள் வந்து ஒரு குழுவோடு அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேபி இந்த ஹேண்ட்லிங்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இது வர ஆரம்பிக்கும் போதுன்னா க்ரியேட்டிவ் தாட்டை பற்றி இப்போ நம்ம இங்கே பேசவே இல்லை. க்ரியேட்டிவாக நீங்கள் எழுதின கதையுடைய அளவு கூடுதல் குறைவை பற்றி சொல்ல வரல. எழுதி இருக்கிற கதையை அதை அப்படியே எடுக்கிறதுக்கு என்னவோ அந்த படத்தோடைய ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் எழுதின கதையை பொறுத்து தான். பட் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை தேவைப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் யோசித்த கதை வந்து ரொம்ப ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். அந்த கதையோடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது அவ்வளோதான், நீர்க்குமிழி மாதிரி தான். யார் வேணாலும் அதை உடைச்சிட முடியும். எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் உடைச்சிருவானுங்க. என்ன இப்படி கேட்குறாங்க, இந்த ஒரே கேள்வியிலேயே கூட ஒரு படத்தை ஷூட்டிங் போகாமல் நிறுத்திட முடியும். இன்றைக்கும் கூட ஒரு கதையை கேட்டு ஒரே ஒரு கொஸ்டின் பெருசாக போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்படியே சமாளித்து திருப்பி வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. அப்படியான இடம் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் இருக்குது. இந்த ஒரு நீர்க்குமிழி மாதிரியான இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் உடையாமல் நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய சிரமம். எந்த இடத்துல வேணாலும் உடைக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாக தான் இருப்பாங்க. பட் அதோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். அது இரும்பு குண்டெல்லாம் கிடையாது, அது ஈஸியாக உடைச்சிடலாம். ஆனாலும் உங்களுடைய நீங்கள் தான் அதை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகணும். அப்போ உங்களுக்கு இதுக்கு வர இடையூறுகளை தடுக்கிற அளவுக்கு திராணி இருக்கணும். ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன்னா இது ரொம்ப மூளைக்காக நம்ம படத்தை எடுக்கிறது இல்லை, ரொம்ப உணர்வுபூர்வம் மனசுக்காக ஒரு படத்தை எடுக்க போகிறோம். ரொம்ப மூளையால் அணுகணும்னா ஒரு படத்தை வந்து நம்மளால் வந்து ரசிக்கவும் முடியாது, அது படைக்கவும் முடியாது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு மனதுக்கானதான் ஒரு படம் வந்து மூளைக்கானதாக நான் பார்க்கல. பட் அதுக்குள்ளே மற்ற விஷயங்கள்ல இயல்பாக அமைஞ்சிருக்கணும், லாஜிக்கோ மற்ற விஷயங்களாக அமைஞ்சிருக்கணும். பட் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது அந்த படத்தினுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது, ஒரு எமோஷனல் தான்.